தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே Tamilarasi.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். இயற்கையின் கொடை. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு, அவளோட பேரு செல்வி. அவளோட வீட்ல ஒரு பெரிய தோட்டம் வச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு தக்காளி செடி அழகா இருந்தது. செல்வியும் தோட்டத்துக்கு போனாங்க. தக்காளி செடியில இருக்கக்கூடிய மஞ்சள் நிற பூவை பார்த்து அதை பறிக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அப்ப அங்க வந்த தேனி ஒண்ணு, அது என்னுடைய உணவு, விட்டுடு, அதை தொடாத அப்படின்னு சொல்லுச்சு. உடனே செல்விக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னடா இது, தேனி இப்படி பேசுது, அதோட உணவா, அது எப்படி அப்படின்னு யோசிச்சது. அப்பதான் தேனி சொல்லுச்சு, அதுல பூவுல இருக்கக்கூடிய தேனிய உறிஞ்சுதான் நான் என்னோட வீட்டை கட்டுறேன், அதுல நான் வாழ்றேன், அப்பதான் என்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ அப்படியா, சரி நான் தொட மாட்டேன் அப்படின்னு செல்வியும் சொன்னான். உடனே செல்வி அந்த செடியில இருந்த சிவப்பு நிற தக்காளியை பார்த்து அதை பறிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா. அப்ப பச்சைக்கிளி ஒண்ணு பறந்து வந்து, அது எனக்கான உணவு, விட்டுடு அப்படின்னு சொல்லுச்சு. ஓ, பறவைகள் அனைத்துமே பழங்கள், விதைகள் இதெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது இல்லையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பச்சைக்கிளி கிட்ட நான் தக்காளியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே பச்சை கிளியும் சந்தோஷமா பறந்து போச்சு. பின்னாடி தக்காளி செடியில இருக்கக்கூடிய இலைய செல்வி வருடி பார்த்தா. உடனே வெட்டுக்கிளி ஒண்ணு வந்து, அது எனக்கான உணவு, தயவு செஞ்சு இலைய பறிக்காத அப்படின்னு வெட்டுக்கிளி சொல்லுச்சு. உடனே செல்விக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. தாவரங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு உயிர்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கே அப்படின்னு செல்விக்கு நல்லா புரிய வந்தது. உடனே தக்காளி செடியை பார்த்து செல்வி, நீதான் எங்க அனைவருக்கும் உணவு தருகிறாய், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட தக்காளி செடிக்கு தண்ணீர் ஊற்றுறாங்க செல்வி. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? தாவரங்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று. அதனால உங்க வீட்டுல செடி கொடிகள், மரங்கள் இவற்றை வளருங்க. இது எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை தரக்கூடியது. அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.